மீனாட்சி கொஞ்சம் கடத்தரு வர போயிட்டு வர. சரிங்க. என்ன கோபி, மகாவை கொண்டு போய் சேர்த்துட்டியா? அப்பா, ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சுப்பா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? வர வழியில் டீ சாப்பிட்றக்கா பஸ்ஸை ஒருத்தர் நிப்பாட்டியிருந்தாங்க. மகா கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்டுச்சு. வாங்கி கொடுக்குறக்கா கடைக்கு போயிருந்தேன்ப்பா. திரும்பி பார்த்தா மகாவை காணோம். மகாவை காணுமா? பட்ட பகலில் எங்கே காணாமல் போகுது? எங்கேயாவது பாத்ரூம் குத்துன்னு போயிருக்கப்பா. சரியா பாரு. எல்லா இடத்துலையும் பார்த்தேன்ப்பா, மகா இல்லை. ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா இல்லை திட்னியா அவளை? நீ நல்லதாப்பா பேசிட்டு வந்தோம். அவ ஓடி வந்ததை பற்றி கொஞ்சம் வாக்குவாதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவ நல்லா தான் பேசினா. தெரியலப்பா. சரி, இப்போ எங்கே இருக்கிற நீ? நான் பேராவனுக்கு பாதி தூரம் வந்துட்டேன். அதான் நான் நினச்சது தான். நீ ஒரு காரியம் செய், நேராக புஷ்பா வீட்டுக்கு போ. அங்கே வந்து சேர்ந்துருப்பாவோ. அப்பா ஒரு நிமிஷம், அத்தை இன்னொரு லைனில் வராங்க, பேசிட்டு கூப்பிடுறேன். சரி சரி. இந்த பாரு, புஷ்பா கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமாக சொல்லு. நீ எதையாவது சொல்லி அவளை பதற்றப்பட வச்சிடாதுப்பா. ஓகேப்பா. அத்தை, கோபி, மகாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கியாப்பா? வந்துட்டு இருக்கேன். இல்லப்பா, இருட்டுற நேரம் ஆகி போச்சு. அதான் எங்க இருக்கேன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். சீக்கிரம் வந்துருப்பா. வந்துடுறோம். கோபி, என்ன சொல்றா புஷ்பா? அப்பா, மகா வீட்டுக்கும் போகலப்பா. அத்தை இன்னும் வரலையான்னு கேட்குறாங்க. இல்லப்பா, எப்படியும் மகா வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் இல்லையா? அதுக்குள்ள புஷ்பா ஃபோன் பண்ணிருக்கலாம் இல்லையா? நீ என்ன செய்யறப்பா கோபி, நேர புஷ்பா வீட்டுக்கு போ. அங்க மகா வந்திருப்பா. நீ பார்த்துட்டு ஊர்ஜிதம் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் அதை எதை பேசி சமாளிச்சுட்டு வந்துரு. சரிப்பா. அப்பா. என்னப்பா? மகா வரலைன்னா வேற எங்கேயும் போயிருந்தா? எதுக்கும் நல்லதையே நினைப்போமேப்பா. ஓகேப்பா, வச்சறேன். சொல்லுடி, எங்க போனா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு தாங்க சொல்லிட்டு போனா. எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா? தெரியலையே. நீ எல்லாம் ஒரு தாயாடி. வயசுக்கு வந்த பொண்ணு ஃப்ரெண்டு வீட்டுக்கு காலைல போயிருக்கா. இருட்டி போச்சு, இது வரைக்கும் வரல. அக்கறை வேண்டாம். சொல்லு, எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா? பேர் சொல்லு. தெரியலீங்க. மாலா, கமலா, கஸ்தூரி. கஸ்தூரி வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். கஸ்தூரி வீட்டுக்கா? ஆமாங்க. ஃபோன் நம்பர் கொடு. ஃபோன் நம்பர் இல்லையே. ஃபோன் நம்பர் வாங்கி வைக்க மாட்டியா? ஹலோ கஸ்தூரியா, நான் சம்பந்தம் பேசுறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கஸ்தூரி, நான் மகா அப்பா பிரச்சோடம் பேசுறேன். உங்க வீட்டுக்கு மகா வந்தாளா? இன்னைக்கு காலையில வரலையா? உங்க வீட்டுக்கு வரணும் சொல்லிட்டு வந்தாலாம், வரலையா? அப்போ எங்க போயிருப்பா? நீ எங்க இருக்க? வீட்லயா? சரிம்மா, ஒன்றும் இல்லம்மா, தெரிஞ்சுக்கலான்னு ஃபோன் பண்ணேன். தேங்க்ஸ்மா. ஏண்டி, என்னடி கஸ்தூரி வீட்டுக்கும் போகலையாமே? என்ன களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலா இல்ல உங்க அண்ணன் வீட்டுக்கு நீயே அனுப்பி வச்சியா? சொல்லு. கோபி கமி. அத்தா. கோபி, மகா எங்க? மகா இங்க வரலையா அத்தை? என்ன கோபி, உன் கூட வராதான் அண்ணன் சொன்னாரு. ஏண்டி, இந்த வீட்டுல என்னடி நடக்குது? முதல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனான்னு தெரியலன்னு சொன்னேன். இப்ப இவன் கூட்டிட்டு வரேன்னு சொன்னான்னு சொல்ற. என்ன களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்க? உன்ன மகாக்கு நீங்க பாத்திருக்க மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு காரைக்குடிக்கு வந்துருச்சு. அப்பாதான் ஒரு வயசு பொண்ணு இப்படி வர்றது தப்புன்னு மகாக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சாரு. உங்க அப்பா அட்வைஸ் பண்ணாரு? நான் தான் மாமா பஸ்ல மகாவை கூட்டிட்டு வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் பஸ்ல? அப்பா தனியா? பஸ் ஒரு டீ கடையில எல்லாரும் டீ சாப்பிட்றக்கா நிப்பாட்டி இருந்தாங்க. மகா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கிடைச்சு அதை வாங்குறக்கா போயிட்டு திரும்பி பார்க்கிறேன், மகாவை காணத்த. என்ன கோபி சொல்ற? மகாவை காணுமா? ஏய் நிறுத்திரி, நீ சொல்லுப்பா.
உண்மையிலே மகாவை காணோமாமா? அப்பா நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். டீ குடிக்க பஸ் நிப்பாட்டும் போது எதுக்கு போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கணும்? இவங்க ஏதோ டிராமா பண்றாங்கப்பா. எனக்கு தெரியும்டா, இவன் அழகா கதை சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்லுப்பா. கதை இல்ல மாமா, உண்மையிலே மகாவை காணா, சத்தியமா காணாத்த. என்ன கோபி இது? வயசு பிள்ளைய காணோன்னு இப்படி சாதாரணமா சொல்றியே. அக்கம் பக்கத்துல தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன். ஏண்டா திட்டம் போட்டு என் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு காணும்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருக்கியா? ஏங்க, யார் அடிக்கிறீங்க? கோபியவா? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. சீ. ஏய், ஒரு அப்பாவியான மனுஷனை இப்படி ஏமாத்தினா கோவம் வராதா? என்ன ரொம்ப தான் ஆடுற மாப்பிள? 4 சாத்துக்கு மாப்பிள. நான் என்ன இழிச்சவாயனா? திருட்டு தரமா என் பொண்ணை கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்க மறைச்சு வச்சுக்கிட்டு நாடகம் மாறியா? என் பொண்ணு எங்கடா? ஏங்க, அவன் அடிக்காதீங்க. ஆமாடி, அவன் அடிக்க கூடாது. ரகசியமா நீதான் அனுப்பி வச்ச. மாமா, இப்ப அத்தை அடிக்கிறால மகா வந்துட போதா? மகா தேர்ற வழிய பாருங்க. என்னடா ஓவரா ஃபீலிங் காமிக்கிற? இங்க வாடி. நீ அங்க போனாதான் என் பொண்ணு இங்க வருவா. போடி. டேய் கத்திரிக்கோளு, எனக்கு நல்லா தெரியும்டா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ரகசியமா திட்டம் போட்டுக்கிட்டு மறைச்சு வச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் பொண்ணு இங்க வந்தாகணும். அப்படி வரல இவ காலம்பரம் அங்கே அழுது சாக வேண்டியதுதான். என்னங்க இது? நானே மகாவை காணோங்கிற பதட்டத்துல இருக்கேன். அவளை தேடுறதை விட்டுட்டு இப்படி பிரச்சனை பண்றீங்களே. அவகிட்ட என்ன மாப்பிள பேச்சு? வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க மாப்பிள. மகா தன்னை போல வருவா. சம்பந்தா சாத்து. காத்துரா கதவை. வா போகல. காத்துரா கதவை. என்ன கோபி இது? உன் கூட வரான்னு நான் தைரியமா இருந்தேன். இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியே. அவ ஏற்கனவே மனசொடைஞ்சு போயிருந்தால, உனக்கு தெரியும்ல. வயசு பொண்ணு இப்ப எங்க போனாலோ என்ன பாடுபடுறாளோ தெரியலையே. ஆனா ஒண்ணு கோபி, மகாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். மகாக்கு ஒன்றும் ஆகாது. மகா நல்லபடியா வரும். வீட்டுக்கு போலாம் வாங்க. அவசரப்பட்டீங்க, ரொம்ப அவசரப்பட்டீங்க. ஒரு வார்த்தை என்று சொல்லி விட்டுக்கலாம்ல. நீ வந்து என்ன பண்ணிருக்க போற? மாவை 4 திட்டி இருப்ப. நாங்க ஏதோ பக்குவமா பேசி அவளை திருப்பி அனுப்பிச்சு வச்சோம். நீ வெறுமோ கோவப்பட்டிருப்ப. அதான் நடந்தது. இல்லண்ணே, இல்ல, நீங்க அவளை அப்படி அனுப்பிச்சிருக்க கூடாதுண்ணே. ஏன்னா அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுத்து இங்க வந்திருக்குண்ணே. எப்படி நீங்க திருப்பி அங்கேயே அனுப்பலாம்? அத என்னடா என்ன பேசுற நீ? அது ஏதோ சின்ன பொண்ணு, ஏதோ ஒரு வேகத்துல பொறுத்து இங்க வந்திருக்கு. அதை இங்கேயே தங்க வைக்க சொல்றது தப்பு இல்ல. சிச்சி, என்ன அவ இங்க இருக்கிறது உங்களுக்கு சங்கடமா இருந்தா அவளை அங்க அனுப்பிச்சிருக்கலாமே. என் கூட நான் பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன். என்ன வளர்ற மயில? அவ இங்க இருந்தா என்ன, உன் வீட்டுல இருந்தா வரப்போற பிரச்சனை ஒண்ணுதானே. நான் ஏதோ சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சேன்னு நினைச்சா அந்த பைத்தியக்கார பொண்ணு எங்க போய் தொலைஞ்சிருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்குனே, ரொம்ப கஷ்டமா இருக்குனே. பாவனே, சின்ன பொண்ணுனே, உலகம் தெரியாத வயசு. அவன் எங்க போச்சோ, என்ன கஷ்டப்படுதோ. கோபி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கணும் பெரியப்பா. கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். கோபி கவனமா தான் இருந்திருக்கான். மகாதான் புத்தி பேதலிச்சு போயிருக்கான். நாங்க சொல்லும் போது தலையாட்டினா, நான் வீட்டுக்கு போறேன், கோபி பஸ் ஸ்டாண்ட் வர வந்தா போதும். நடுவழியில அது புத்தியில என்ன தோணிச்சோ தெரியல. சிச்சி, இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் குழம்பு போய் கிடக்குறாங்க. பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் பெரியப்பா. அதெல்லாம் நாம செய்யக்கூடாதுப்பா. புஷ்பாவும் அவ புருஷனும் தான் செய்யணும். ஏன் மகா கிட்ட நமக்கு உரிமை இல்லையா? அட நீ சும்மாரு. நாம ஏதோ செய்யப்ப வேற ஒரு பிரச்சனை வந்துரு போகுது. கையில இருக்க பிரச்சனைக்கு அந்த மாப்பிள்ளை எப்படி நடந்துக்க போறான்னு எனக்கு பதட்டமா இருக்கு. புஷ்பா, ஏன் இப்படி பண்ணீங்க? உங்க வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்தவளை ஏன் திருப்பி அனுப்புனீங்க? அதனாலதான் அவன் மனசு உடைஞ்சு போயிட்டானே. இல்லம்மா, அப்படி எல்லாம் இல்லம்மா. இல்லண்ணே,
அவ தீர்மானமா இருந்தா. கோபி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் தீர்மானமா இருந்தா. இந்த வீட்டுல இருக்கிறவங்கள ஏத்துப்பீங்கிற நம்பிக்கையில அவ வந்திருக்கா. அவளை இங்கேயே வச்சிருந்துருக்கலாம் இல்லன்னு ஏன் திருப்பி பண்ணீங்க? அது எப்படிமா முடியும்? தங்கச்சி மகளா இருந்தாலும் கோபிய கட்டிக்க போறவளே இருந்தாலும் கூட முறையா வரணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையாமா? நான் எப்படி வீட்டுல வச்சுக்க முடியும்? சரி விடு, உன் புருஷனை நினைச்சுப்பார், என்ன செய்வார் யோசிப்பார். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அவளை திருப்பி அனுப்பிச்சேன். புரியுதுண்ணே, எங்க அண்ணன் நேர்மையான ஆளுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக வீடு தேடி வந்த பிள்ளைய திருப்பி அனுப்பணுமா? அவன் அடுத்தவங்க வீட்டுக்கா வந்தா? சொந்த தாய் மாமா வீட்டுக்கு தானே வந்தா. அப்படி வந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கோபியை தாலி கட்ட வச்சு இந்த வீட்டுக்கு மறுமகளாக்கிருந்தீங்கன்னா நான் பொறிச்சு போயிருந்திருப்பேன். அதை விட்டுட்டு அவளை திருப்பி அனுப்புறேங்கிற பேர்ல இப்ப அவ எங்க போனா? வயசு பொண்ணுன்னு வாழ்க்கையில தர்ம சங்கடம்னா என்னன்னு உன் பொண்ணு புரிய வச்சுட்டாமா. நான் ஏதோ குடும்பத்துக்கு ஒரு நல்லது செய்யறதா நினைச்சு அவளை திருப்பி அனுப்பிச்சேன். இப்ப நான் செஞ்சது சரியா தவறா என்னையே குழம்பு வச்சுட்டா. கவலைப்படாதுமா, கவலைப்படாது. நிச்சயமா அவ திரும்பி வந்துருவா. நீ நினைச்சது நடக்கும். தைரியமா தானே இருந்தேன், தைரியமா தான் இருந்தேன். ஆனா ராத்திரி ஆக ஆக மனசு கிடந்து பதறுதுன்னு. சரி, இதை விட உன் புருஷன் என்ன சொல்றாரு? ஆடி தீத்துட்டாருன்னு வந்தா மகாவோடவா இல்லைன்னா உன்னையும் தலைமொழிகிறேன்னு சொல்லிட்டாரு. கோபியை வேற அடிச்சுட்டாருன்னு. அடிச்சுட்டானா? அதை ஒண்ணுதானே அவன் விட்டு வச்சிருந்தா? இல்லப்பா, மாமா நல்லவர். வேற யார் மாதிரி இருந்தா வயசு பொண்ணு காணா போனதுக்கு வெட்டி சீச்சிருப்பாங்க. மாமா ஒரு அறையோட விட்டாரு. கோபி, எதையும் தாங்கிப்ப, நீ வாழ்க்கையில் எதையும் தாங்கிப்ப. எனக்கு நம்பிக்கை இருப்பா. இதுங்க எல்லாத்தையும் நீ கரையேற்றிடுவ. 5 பேரையும் நீ கரையேற்றிடுவ. மகா கிடைக்கணும்ப்பா. உனக்கு எதுக்கு வேண்டாம் வேலை? கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு போனா விட்டுட்டு வர வேண்டியதானே? ஏன்டா இவ்வளவு கோவப்படுற? அதானே பாண்டி. பாபா, அண்ணன் ஏதாவது பிரச்சனைய சுபமா முடிச்சிருக்காரா? பேசியே பெருசாக்கிடுவாரு. டேய், ஏன்டா இப்படி பதட்டப்பட்டு பேசுற? நாளைக்கு காலைல மகா படிச்ச காலேஜ், அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்கலாம். சரியா சொன்ன புஷ்பா, நீ அழாதம்மா. மகா எங்கேயும் போயிருக்க மாட்டான். அவ ஸ்நேகிதி வீட்டுக்கோ ஹாஸ்டலுக்கோ போயிருப்பா. விடிஞ்ச உடனே அவளே வந்துருவா, இல்ல நாமே கண்டுபிடிச்சிடலாம். நீ அழுவாத. எல்லாரும் வாங்க வாங்க இந்த வீடு தான். எல்லாம் இறங்குங்க. வாப்பா. வாங்க வாங்க எல்லாரும். வாங்க வாங்க. நீ முன்னாடி வாப்பா. இந்த பிபிக்காரன் வீட்டுக்கு முன்னாடி பஞ்சு பரதேசி கூட்ட வர. ச்சே. வாங்க. நீ முன்னாடி போப்பா. மாப்பிள்ள என்ன வாங்கண்ணே, நடக்குது? நில்லுங்கண்ணே. என்ன இங்க இத்தனை பேரு? என் பொண்ணு அனுப்புங்க. ஆ? உங்க பொண்ணு இங்க எங்க இருக்கா? மகா இங்கதான் இருக்கா, அனுப்புங்க. இங்க இல்ல மாப்பிள. அவ உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? சொன்ன நம்பிவியா? மத்தியானம் துணிமணி எல்லாம் ஒரு பையில அடைச்சு வச்சுட்டு நேரம் இங்க வந்துட்டா. போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன்னு புத்தி சொல்லி கோபியோட திருப்பி அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அங்க இருந்து போயிருக்கா அவனுக்கே தெரியாம. என்ன நம்ப சொல்றீங்களா? என்ன நம்ப சொல்றீங்களா? நம்பாட்டி போ. இதுக்கு மேல என்ன காது சொல்ற? குத்த பாக்குறீங்களா? சின்ன வயசுல காது குத்தியாச்சு. கோபிக்கு தான் மகா கல்யாணம் பண்ணி வைப்பன்னு கொண்டு வந்து அடைச்சு வச்சுட்டு ஏமாத்துறீங்களா? அனுப்புங்கயா. மாப்பிள்ள இங்க இல்ல. மாப்பிள்ள சொன்னா கேளுங்க, இங்க இல்ல. நம்ம எங்க இருக்கான்னு தேடுவோம். வாங்க. நீங்க தேட போறீங்களா? நீங்க தேட போறீங்களா? ஒத்து வராதன நாம தேடுவோம். நகரு. ஐயனார் கோயில் சில மாதிரி ஆளாளுக்கு நின்னுட்டு போ. நகரு. இந்த பாருங்க. பாருங்க, உள்ள போய் பாருங்க. ஒரு இடம் விடாதீங்க. பாருங்க, எல்லா இடத்தையும் பாருங்க. பாருங்க, இங்க போங்க.
அந்த பக்கம் போங்க. சம்பந்தம் அங்க பாருடா. அப்பா இல்லப்பா. இல்லையா? போய் கேளுப்பா. அண்ணே நீங்க பெரிய மனுஷன் தானே, நம்ம ஊருக்காரங்க தானே, நல்லது கிட்ட தெரிஞ்சவங்க தானே. என் பொண்ணை கொண்டு வந்து மறைச்சு வச்சுக்கிட்டு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கேளுங்கண்ணே. பொண்ணை பெற்றவர் அவர் பொண்ணை கேட்கிறாரு, மரியாதையா பொண்ணை ஒப்படைங்க, இல்லைன்னா பிரச்சனை பெருசா. என்ன புரியாத மனுஷங்களா இருக்கீங்க? அந்த பொண்ணு எங்க வீட்டு பொண்ணு, அதை காணும் நாங்களும் பரிதவிச்சுட்டு இருக்கோம். இங்க பொண்ணை நாங்க வச்சுட்டு இருக்கோம், நாங்க வச்சுட்டு இருக்கோம். எங்கடா என் மாப்பிள? நல்லா இல்ல மாப்பிள, இந்த கை நீட்டுற பழக்கத்தை விடுங்க. கொடுக்குற மரியாதையை காப்பாத்திக்கங்க, அதான் நல்லது. என் பொண்ணுங்க மாப்பிள்ள பொண்ணுங்க இல்ல மாப்பிள்ள, வாங்க தேடுவோம், வாங்க சொன்ன கேளுங்க. அவ எங்க இருக்கான்னு போய் தேடுவோம் வாங்க. இங்க இல்ல. இல்ல மாப்பிள்ள. இல்ல. அப்போ உன் வீட்டுல தான் இருக்கணும். சாவி எடு. இல்லங்க திரும்ப சாவி எடுக்கிறீங்க. ஏங்க சாவி கேட்கிறா, சாவி ஒப்ப முடியாது. நீ சின்ன பையன் பேச நிறுத்தல, நீ சுமாரா மாப்பிள்ள. சாவி இல்லங்கற அப்புறம் நீங்க சரி வாங்க. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. வாங்க. மகா இங்க இல்ல போய் மாப்பிள்ள. வாங்க வாங்க போய் தேடுங்க. எல்லா இடத்துலயும் தேடுங்க. போங்க, ஒரு இடம் விட கூடாது. தேடு. இருக்கணுங்க. இங்க பாரு, அங்க பாருங்க. அப்பா இங்க இல்லப்பா. ஒல்லியா? அனுப்பா இல்லையா? அதான் ஆரம்பத்துல சொல்றேன் மகா இங்க இல்லன்னு. அப்படியே மகா இங்க வந்திருந்தாலும் அனுப்பி வச்சிருக்க மாட்டேன், தவிர ஒளிச்சிருக்க அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஓஹோ, வச்சுக்கிட்டு அனுப்ப மாட்டேன் வர சொல்லுவியா? அவ்வளவு திமிராயி போச்சா உன்ன? மாப்பிள்ள அவன் எதுக்கு கைய ஓங்குறீங்க? இவன் பேச்செல்லாம் பெருசா இருக்காதீங்க மாப்பிள்ள. நீங்க உன் மொழியும் சரியில்லை, அவன் பேச்சும் சரியில்லை. எங்கடா என் பொண்ணு? மாப்பிள்ள அங்கேயே சொன்னது இங்க இல்லன்னு சொன்னேன். நம்பாம இங்கதான் இருப்பா, இங்க வந்து சரி பாப்பா நீங்க தான் சொன்னீங்க. அவ காணுகிறப்ப என்ன பண்ணலாம்னு பேசுவோம் இங்க மாப்பிள்ள. பார், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் பொண்ணு வீட்டுக்கு வந்தாகணும். அப்படி வரல, மாமன் மச்சான் சொந்த பந்தம் யாரையும் பார்க்க மாட்டேன். ஊரை கூட்டி அசிங்கப்படுத்திடுவையா? ஆமா. வாங்கண்ணே. நவரியா? Now I am serious சம்பந்தம். ஏய் போடா. வாங்க சார், இங்கதான் சார். வாங்க சார், வாங்க சார். என் பொண்ணை எப்படிலாம் வளர்த்தேன் சார். அவளை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கனடாவில் கல்யாணம் பண்ணி அனுப்பலான் இருந்தேன் சார். அதுக்குள்ள கொலகார பாவிங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சுக்கிட்டானுங்க சார். என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். வாங்க சார், வாங்க. இந்த வீடு தான். ஐயோ, என் பொண்ணை எங்க கொண்டு மறைச்சு வச்சிருக்காங்க தெரியலையே. என்னடா இது? ஐயோ என்னடா இது? சார் வாங்க சார், இங்கதான். உள்ள பாருங்க சார், பாருங்க சார். இங்கதான். இங்க இல்ல, இங்க இல்ல சார். அங்க இந்த roomல பாருங்க. இல்லப்பா. இல்லையா? இல்லப்பா. ஐயோ, என் பொண்ணு எங்க வச்சுன்னு தெரியலையே. என் பொண்ணை காணுமே, என் பொண்ணை காணுமே. ஐயோ, என் பொண்ணை காணோம். இங்க இல்ல. எல்லா இடத்துலயும் தேடுங்க, ஒரு இடம் விட கூடாது சார். என் பொண்ணை காணும் சார். லிஸ்ட்ல உள்ளவங்க யாரியா? ஆளை காமி. சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல, கோபி பாண்டி அவங்களோட அப்பா இவங்க தான். சொக்கு மயிலு சித்தப்பா ராசப்பா அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன மாப்பிள வீட்டுக்குள்ள போலீஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க? உங்க பொண்ணு இங்க இல்ல, நேற்றுக்கே சொன்னமா? இந்த பாருங்க, போலீஸ் வர போயிட்டீங்கல்ல, தயவு செஞ்சு இவங்களை வச்சு ஊர் முழுக்க தேடுங்க, உங்க பொண்ணு கிடைக்கும். ஐயோ, இவங்க இப்படிதான் சார் பேசிட்டு இருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சார். இல்ல சார், இங்க பாரு சார், அந்த பொண்ணு மகா இங்க வந்தது உண்மைதான் சார். அந்த பொண்ணுக்கு இவர் வேற ஒரு இடத்துல மாப்பிள்ள பாத்துருக்காரு சார். அதை பிடிக்காம அப்பா அம்மா கிட்ட சொல்லாம கொள்ளாம இங்க வந்திருக்கு சார். அண்ணன் தான் அதுக்கு புத்திமதி சொல்லி நீ செஞ்சது தப்புமா சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்காரு சார். அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியல சார். இப்போ ஆமா சார், என் பொண்ணு காணாம போனதுக்கு முழுக்க இவர் தான் சார் காரணம். அவளை கட்டாய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இவர் தான் சார் வற்புறுத்தினாரு. ஆனா என் மக கோபியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வந்து நின்னா. எங்க அண்ணன் புத்திமதி சொல்லி திருப்பி அனுப்பிச்சாரு. வழியிலேயே அந்த பொண்ணு காணாம போயிட்டா சார். இவரால தான் சார் அவ காணாம போயிட்டா. சார், இவ கூட்டு கலவாணி சார். ஒட்டுமொத்தமா திட்டம் போட்டு என் பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க சார். இவ சொன்னா என் அண்ணனுங்க குடும்பத்தை தவிர வேற எங்கேயும் பொண்ணு கொடுக்க மாட்டேன், என் உயிரே போனாலும் அங்கதான் கொடுப்பேன்னு என்கிட்ட பிடிவாதம் பண்ணா சார். இவங்க தான் என் பொண்ணு ஒளிச்சு வச்சிருக்காங்க. என் பொண்ணு கண்டுபிடிச்சு கொடுங்க சார், கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார். நான் சொன்னேங்க, இல்லன்னு சொல்லல. அதுக்காக என் பிள்ளைய நானே ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் இவ ஆடுவேன். இப்படிதான் பேசிட்டு இருப்பா. அரெஸ்ட் பண்ணுங்க. தள்ளமா என்ன நீங்க வீட்டு ஆம்பளைல இப்படி போலீஸ் வரை கொண்டு போயிட்டீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? அண்ணன் ஒண்ணெல்லாம் வேணாம், உடம்பு முறையெல்லாம் அப்புறம். அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னடா எங்க வீட்டு ஆம்பளைய போலீஸ் ஸ்டேஷனே பார்த்ததுல இப்படி போலீஸ கூட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நல்லா இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தது இல்லையா? ஒட்டுமொத்தமா பார்க்க போறாங்க போலீஸ் ஸ்டேஷனை. அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் எங்க இல்ல சார், ஐயோ, இல்லையா? பொண்ணை காப்பாத்துங்க சார். வாங்க கண்டுபிடிச்சு ஸ்டேஷன்ல கொடுங்க சார். பேச. அரெஸ்ட் பண்ணுங்க சார். கொண்டு வாங்க. அண்ணன் உங்களுக்கு தெரியாது சார். அண்ணன் எப்படி முடிக்க? உண்மையை சொல்லுங்க சார். கூட்டு போங்க சார். அண்ணன் விடுங்க சார், அண்ணன் விடுங்க சார். ஸ்டேஷன்ல வந்து பேசியா? அண்ணன் விடுங்க சார், அண்ணன் விடுங்க சார், அண்ணன் விடுங்க. அண்ணன் விடுங்க சார், அண்ணன் விடுங்க.